ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு எந்த டாபிக் பற்றி பேசலான்னு யோசிச்சுட்ருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் தான். நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கள் ஆஃபீஸில் இப்படி சொல்லிட்டாங்க, எங்கள் ஆஃபீஸில் அப்படி பண்ணிட்டாங்க, வந்து இப்படிலாம் நடந்துருச்சு, இவங்கள வேலையை விட்டு போயிட்டாங்க இந்த ஒரு சண்டைனால், அப்புறம் இவங்கள வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. சில விஷயத்தில் வந்து வேலையை விட்டு தூக்குறதா இருக்கலாம், சில விஷயத்தில் வந்து வேலையை விட்டு போகிறதா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கும். இதெல்லாம் வந்து நிஜமாகவே ஒரு ஈஸியாக நடக்காது. பார்த்திங்கன்னா, எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நடக்காது. இது வந்து ஒரு லாங் ப்ராசஸாகவே நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ், உங்கள் ஆஃபீஸில் மேபி நான் வந்து என்னோடய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறைய பேர்த்த அப்படி சந்திச்சிருக்கேன். நிறைய வந்து ஒரு டாக்ஸிக் பீப்புள்னே அவங்கள வந்து சொல்லலாம். ஏன்னா எனக்கு அப்படி தானே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு அவங்க நல்லவங்களாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு மேபி எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது அவங்க வந்து டாக்ஸிக் பீப்புள் மாதிரி. ஸோ என்னோடய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே எனக்கு அகைன்ஸ்டாக நடந்த விஷயங்கள், அப்புறம் மற்றவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்னலாம் நடந்திருக்கலாம், அதனால் மேபி அவங்க ஹர்ட் ஆகிருக்கலாம், அதை பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து பேச போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் புதுசாக ஒரு ஜாபில் வந்து ஜாயின் பண்ண போகிறேன்னா, நீங்கள் புதுசாக ஒரு ஜாபில் ஒரு ஃப்ரெஷராக ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா, மோஸ்ட்லி அங்கே இருக்கவங்க வந்து உங்களை டார்கெட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு பூ மாதிரி, ஓகேங்களா, இப்போ தான் வந்து பூத்த ஒரு பூ மாதிரி இருக்கீங்க, சரிங்களா. எல்லோரோட அட்ராக்ஷனும் உங்கள் மேலே தான் இருக்கும். எதாவதுனா கூட நீங்கள் வந்து என்ன தான் அந்த ஒரு புது இடத்துக்கு போகும்போது அங்கே நிறைய சீனியர்ஸ் இருப்பாங்க, நீங்கள் வந்து ஜூனியர். ஸோ அந்த இடத்த வந்து நீங்கள் சர்வே பண்ணணும்னு நினைப்பீங்க. ஏன்னா நீங்கள் வேலைக்கு போய் ஆகணும், சம்பாரிச்சாகணும், குடும்பத்தை பார்த்தாகணும். ஸோ அந்த வேலையில் நீங்கள் என்டர் ஆகுறீங்க இதெல்லாம் பண்ணுறதுக்காக. ஓகே, அவங்களோட நீட்ஸ் எல்லாமே வந்து ஃபேமிலிக்காகவும் சரி எல்லாமே பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு வேலையில் என்டர் ஆகுறீங்க. அங்கே வந்துட்டு ஒரு குட் பீப்புளோடு இருக்கீங்கன்னா ஓகே. நீங்கள் வந்து ஒரு டாக்ஸிக் என்விரான்மெண்ட் இருக்கிற ஒரு ஆஃபீஸ்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, தே மோஸ்ட்லி டார்கெட் யூ. நீங்கள் ஏன்னா புதுசாக போயிருக்கீங்க, நீங்கள் அடக்கி வாசிக்கணும்னு தான் நினைப்பீங்க, சரியா. பீப்புள் ப்ளீஸர், சம் பீப்புள் மோஸ்ட்டாக அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த ஜாப்பில் நம்ம சேர்ந்தாச்சு, ஏன்னா அதில் ஒரு மாதம் ஒரு 15 days வேலை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக்கில் போக முடியாது. ஏன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் சொல்லியிருப்பீங்க உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாம் தெரியும் வேலை கிடச்சிருச்சு. நீங்கள் வந்துட்டு நின்றுட்டா உங்களோட பொட்டென்ஷியலை வந்து அது எல்லாமே கொஷின் பண்ணும், சரிங்களா. உங்களுக்கு என்ன தான் நீங்கள் வந்து 1 month அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து டாக்ஸிக் ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க, ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்கன்ட்டு. பட் உங்களால் டக்குன்னு அந்த வேலையை விட முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட எதுவுமே வந்து பேக்கப் பிளான்ஸ் கிடையாது. எனக்கு அப்படி ஆச்சு. ஏன்னா நான் வந்து லேட்டாக தான் வேலைக்கு போனேன். ஸோ நான் வந்து எனக்கு பிடிக்கலன்னா அங்கே விட முடியாது. ஆல்ரெடி இப்போ நான் விட்டுட்டு நின்னாலும் எல்லாருமே என்னை கொஷின் பண்ணுவாங்க, இவ்வளோ வயசாச்சு, இவ்வளோ படிச்சிருக்க, நீ வந்து வேலைக்கு போகல. அந்த இடத்துல தான் நான் இருந்து ஆகணும். ஏன்னா எனக்கு வேறு வழி இல்லை. எனக்கு வந்து இத்தனை வயசுக்கு மேலே எல்லாமே காசு கொடுத்துட்டு அப்பா அம்மா பார்க்க மாட்டாங்க. ஒரு 25 yearsக்கு மேலே வந்து உங்களை வந்து பார்த்துட்ருக்க மாட்டாங்க. உங்களுக்கும் காசு அப்பா அம்மா கிட்டேருந்து வாங்க பிடிக்காது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸ் அது வந்து என்ன தான் ஒரு டாக்ஸிசிட்டியாக இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு அந்த இடத்த இருந்து தான் ஆகணும். ஏன்னா திடீர்னு வந்து எல்லாத்துக்குமே வந்து திடீர்னு நடுவில் வந்துட்டு அவங்களோட வேலையை விட்டுட்டு போனால் வேலை கிடைக்குமாங்கிற அந்த பயம் இருக்கும் எப்பவுமே. ஸோ அவங்க வந்துட்டு வேலையை விட்டுட்டு போக சான்ஸ் இல்லை. ஸோ அந்த இடத்த நம்ம வந்து வாழ்ந்தாகணும், வேலை செஞ்சு தான் ஆகணும். அப்புறமா நீங்கள் ஃப்ரெஷராக போயிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அவங்களோட ஹெல்ப்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படும். ஸோ நீங்கள் அடக்கி தான் வாசிப்பீங்க. ஸோ அதை வந்துட்டு அவங்க தெரிஞ்சுப்பாங்க, சரிங்களா. நீங்கள் வந்துட்டு எதுக்குமே நோ சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையை உங்கள் தலையில் கட்ட பார்ப்பாங்க. எனக்கு இது நடந்திருக்கு. போயிட்டு ஆஃபீஸில் போயிட்டு அவங்க என்னோடய ஃப்ரெண்டு, நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன், நீ கஷ்டப்படு. நிறைய பேர் அப்படி தான் மாட்டிக்கிறீங்கள. வந்து ஒரு 10 நாளில் யார் வந்து புதுசாக எந்த ஆளை பார்த்தாலுமே சிரித்து சந்தோஷமாக தான் பேசுவாங்க. ஏன்னா அப்படி தான் அது வந்து இந்த உலகம் வந்து மாறிட்டுருக்கு. ஏன்னா புதுசாக ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா நீங்கள் சிரித்து தான் பேசுவீங்க, அவங்கள பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதேமாரி தான் வேலை செய்கிற இடத்தையும் உங்கள்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க. நல்லா பேசிட்டு அதை கொஞ்சம் பண்ணிடுறீங்களே, இதை கொஞ்சம் பண்ணிடுறீங்களே அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்துட்டு இவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறாங்க, இவங்க வேலையை பண்ணி கொடுத்துட்டா என்ன, பண்ணுங்க. அந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் தான் வந்து பலியாடு,
சரிங்களா? நானும் அந்தமாரி பலியாடாக இருந்திருக்கேன். தெரில இனிமேல் இருப்பேனான்ட்டு. இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பலியாடாக இருக்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அதுக்கு தான் சம்பளம் தராங்க. உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பாருங்கள், சரிங்களா? அதுதான் நான் வந்து சொல்கிறது. ஃபஸ்ட்டு வந்து நல்லா சிரித்து பேசுகிறாங்க, சந்தோஷமாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசுகிறது, அவங்க வந்து மற்றவங்கள பற்றி கமெண்ட் அடிக்கும் போதோ, இல்லை மேனேஜர் பற்றியோ, இல்லை ஒரு ஹையர் அஃபிஷியல் பற்றியோ கமெண்ட் அடிக்கும் போது நீங்கள் கமெண்ட் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, சரிங்களா? அவங்க வந்து புரளி பேசுகிறவங்களாம் இருப்பாங்க. நிறைய ரூமர்ஸ் நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னு சொல்லிட்டு வேறவங்கிட்ட அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் டைம் இருக்குது பார்த்தீங்கன்னா, டைம் பாஸ் ஆகணும். ஏன்னா அவங்களாம் வேலை செய்கிறதுக்கு வரல. அவங்க வீட்டில் வந்து மேபி எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், எக்ஸைட்மெண்ட்டாக எதுவும். அதுக்காக தான் அவங்க வேலைக்கு வராங்க. மற்றவங்கள வந்துட்டு கொட்டிகிட்டே இருக்கணும், மற்றவங்கள நோண்டிகிட்டே இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட். அவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரியே வந்து லைஃப் அவங்க பார்த்துட்டாங்க, சரிங்களா? ஸோ அதுக்காக தான் அதெல்லாம் பண்ணுறாங்க அவங்க. உங்களுக்கு வந்து அது தெரியாது, நீங்கள் அப்பாவி. ஏன்னா நானும் அப்படிலாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா 1 மந்தில் வந்து நல்லா சிரித்து பேசிட்டு நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் சூப்பராக இருக்கீங்க, இது நல்லா இருக்கீங்க, அது நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சுட்டு அந்த வேலையை பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷு, தெரியுங்களா? நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, உங்களை வந்து புகழ்கிறாங்க, ஓகே, அதோடு சொல்லிவிட்டு டாட்டா பை பை சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் என்னை எவ்வளோ வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா, நான் அழகாக இருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வேலை நம்ம பண்ணுவோன்னு சொல்லி பண்ணினீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அந்த ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த இயரும் நீங்களே தான் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் நோ சொல்லலாம். இன்னமும் வந்து மக்கா இருந்தீங்கன்னா நோ சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அந்த வேலையை செஞ்சுட்டே இருப்பீங்க. வீட்டில் வந்து அம்மா அப்பா கிட்ட புலம்புறது, நான் இவ்வளோ வேலை செஞ்சுட்டேன், அவ்வளோ வேலை செஞ்சுட்டேன், மற்றவங்க ஒர்க்கெலாம் உன்னை யார் பண்ண சொன்னது? அதை வந்து நம்மளே பார்த்து கொஷின் கேட்டுருங்க. அந்தளவுக்கு வந்து முட்டாளாக இருக்காதீங்க. ஏன்னா நான் இருந்திருக்கேன். உங்களோட வேலையை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒன்றும் ஷால்லாம் போட்டு உங்களுக்கு வந்து ஒன்றும் நல்ல பேருங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டுலாம் வந்து இதில் போட்டு இவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, இவங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டால் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி சர்டிஃபிகேட் போட்டுட்டு உங்களோட ரெஸ்யூமில் அதை ஒட்ட வச்சுக்கலாம் முடியாது, சரிங்களா? அது ஒன்று. அப்புறம் மற்றவங்க யாராவது வேறவங்களை பற்றி, வேறு ஏதோ ஒரு மேனேஜர் பற்றி தப்பாக பேசும்போது நீங்களும் அதை சேர்ந்துட்டு பேசாதீங்க. மோஸ்ட்டாக அந்த இடத்தவே இருக்காதீங்க. ஏன்னா நீங்களும் பேசுனீங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும். நீங்கள் வந்து ஃப்ரெஷர் ஓகேயா, அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு உங்களால் வேலை செய்ய முடியாது. ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சனாக இருந்தால் உங்களோட திங்கிங்கே வேறு மாரி இருக்கும். அவங்க திங்க் பண்ணிட்டு போகிறாங்க. பட் ஒரு புதுசாக ஒரு வேலைக்கு போகிறவங்களுக்கு நிஜமாகவே அது ஹர்ட் ஆகும். நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களோ நம்மளை, அது வந்து பயம் இருக்கும். அது நார்மல். ஏன்னா நீங்கள் இன்னும் கற்றுக்கலாம், உங்கள் வேலையை இன்னும் நீங்கள் கற்றுக்கல. நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட கான்ஃபிடென்ஸ் எங்கேயோ போயிடும். பட் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாலுமே ஆல்ரெடி நான் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு என்னை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒரு ப்ரெஷராக போகிறதுனால அங்கே இருக்கிறவங்களாம் போட்டு உங்களை கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் சிரிச்சிட்டு வந்துடுவீங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க உங்களை மதிக்கலைன்னா அவங்க கூட எப்படி ட்ராவல் பண்ணுவீங்க? ரெஸ்பெக்ட்டுங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் இல்லைன்னா நீங்கள் அந்த ஜாப்பை விட்டு வெளியில் வந்துடலாம். ஆனால் உங்களுக்கு தான் பேக்கப் பிளான்ஸும் கிடையாது பாதியில் எங்கேயும். ஏன்னா இந்த ஜாப் கிடச்சது பெருசுன்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால் இதெல்லாம் வந்து பொறுத்துட்டு தான் இருந்தாகணும் சம்டைம்ஸ். ஆனால் உங்களோட டேலண்ட் நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா எந்த நேரம் வேணால் நீங்கள் வந்து வேலையை விட்டு போனால் உங்களோட வேலையை நீங்கள் பார்த்துக்கலாம், வேறு வேலை கூட பார்த்துக்கலாம். பட் நான் யார்கிட்ட சொல்கிறேன்னா வேறு வழியே இல்லை, நான் வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு இருக்கிறவங்கக்கிட்ட தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது ஆஃபீஸில். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தால் என்ன தெரியுமா கேட்பாங்க ஆஃபீஸில், அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் டைமில் ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, சரிங்க? அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து 27 28 இன்னும் கல்யாணம் பண்ணலையா, அச்சோ கல்யாணம் எப்படிம்மா, உடம்புலாம் எப்படிம்மா தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து அப்படியே வந்து கரைவாங்க. அப்படியே உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி விட்டால் வந்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணமே பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் ஆஃபீஸில் இருக்கும்போது உங்களை எல்லாரும் முன்னாடியும் ஒருத்தர் வந்து மேனேஜரோ இல்லை யாரோ ஒருத்தர் திட்டும் போதோ அந்த டைம் முடிஞ்ச வாட்டி கூட உங்கள்கிட்ட வந்து கால் பண்ணியோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு ஹர்ட் ஆச்சுல அந்த டைமில் நான் பார்த்தேன், இதெல்லாம் வந்து யூஷுவல் தான், அவர் அப்படி தான் திட்டுவார், அவங்க அப்படி தான் இருப்பாங்க, இதெல்லாம் கண்டுக்கக்கூடாது, ஃபஸ்ட் இயருங்கிறதுனால நீ வந்து உன்னோட மிஸ்டேக்ஸ்லேருந்து நீ கற்றுப்ப அப்படின்னு யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? உங்கள் மேரேஜ் வரைக்கும் கூட யோசிப்பாங்க, சரிங்களா? வந்து மாப்பிள்ளை வச்சுச்சோ இவ்வளோ வயசாகிடுச்சு, நீ வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிற, நீ வந்து செலவு பண்ணி வைக்க போகிற, உனக்கு கல்யாணம் ஆகலைங்கிறது தான் தெரியுது, வேறு பிரச்சனை எல்லாம் நீ பேசுகிற, ஓகேயா? பட்
நான் ஹர்ட் ஆகும்போது நான் எல்லாத்துக்கு முன்னாடியும் வந்து ஒருத்தர் வந்து என்னை திட்டும் போது அப்போ நீ கால் பண்ணியா, கால் பண்ணிவிட்டு என்ன கேட்டியா? இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். நீங்கள் வந்து ஆஃபீஸ்கில் போயிட்டு சாப்பாடு எல்லாம் ஒன்றா சாப்பிட்றதுனால ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, சரிங்களா? அந்த இடத்த அப்படி தான் இருந்தாகணும். சாப்பிட்றோம், ஷேர் பண்ணுறோம், ஓகே, அது ஒரு ஹியூமனிட்டி. அதுக்காக அவங்களாம் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட உளறி வைக்கிறது, அப்புறமா வந்துட்டு என்னோடய லைஃப்பில் இது, என்னோடய லைஃப்பில் அது, சோக கதை, சொந்த கதை, தயவு செஞ்சு சொல்லாதீங்க. உங்கள் வேலையை பாருங்கள். வேலையை பார்த்தாவே அதில் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் அதே பிளேஸில் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு பிரேக் டைம் கிடைச்சா ஏதோ ஒன்று ஒரு வீடியோஸ் பாருங்கள், ஒரு ஹெல்த் பற்றியோ, ஒரு நம்மளோட ஒர்க் பற்றி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது சைடு இன்கம்ஸ், வேறு ஏதாவது எல்லாமே கற்றுக்கலாமான்னு சொல்லி கற்றுக்கலாமே ஒழிஞ்சிட்டு அவங்கக்கிட்ட போய் பேசிட்டு அவங்க குடும்ப கதை, மாமியார் கதை அதெல்லாம் வந்துட்டு இங்கே வந்து வேலைக்கே ஆகாது, சரிங்களா? ஏன் கல்யாணம் நடக்குமா இல்லையா, வயசாகிட்டே போகுது, அதெல்லாம் எனக்கு பார்த்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இப்போ வந்து நான் ஹார்ஷானா இந்த மாதிரி வந்து அவங்கக்கிட்ட ரியாக்ட் பண்ணதில்லை, சரிங்களா? நான் இப்படிலாம் பண்ணியிருந்தேன் என்ன நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. ஏன்னா எதுக்குடா நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே போயிருக்கேன். இப்போ யோசிக்கிறேன், நம்ம ஒரு நம்ம பதிலுக்கு பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்கள் ஒரு கொஞ்சம் சின்னவங்களாக இருந்த போதும் நிஜமாகவே அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீயும் சம்பளத்துக்கு தான் வேலைக்கு வரேன், நானும் சம்பளத்துக்கு தான் வேலைக்கு வரேன், சரிங்களா? ஆனாலும் உங்களை அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஏன்னா நீங்கள் வயசில் சின்னவங்களாம். ஸோ இந்த மாதிரி அப்புறமா வந்து மற்றவங்க முன்னாடி நம்மளை காமெடியாக பேசுகிறது, இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அதுதான் ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ். யார் சிக்கலைன்னா வந்து பழியை வந்து உங்கள் மேலே போட்டுருவாங்க. ஏன்னா நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, ஏன்னா நீங்கள் ஷோ அப் பண்ணல. ஆனால் அவங்க சீனியர்ஸ் அப்படி இல்லை, ஆல்ரெடி ஷோ அப் பண்ணிவிட்டு எனக்கு அது தெரியும் இது தெரியும், பட் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் ஷோ அப் பண்ண மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு அது பிடிக்காது. உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு நினச்சிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போன இடத்துலலாம் என்னென்னா ஆல்ரெடி ஒரு வேலையை ஒருத்தர் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம பண்ணனா அவங்க இன்செக்யூராக ஃபீல் ஆவாங்க. ஏன்னா நீ அந்த வேலை நல்லா பண்ணிவிட்டு மேனேஜர் ஒன்று பார்த்துட்டு உனக்கு அந்த வேலையை கொடுத்துட்டு அது நடக்கும். இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்கள ஒரு காம்படிஷனாக பார்ப்பாங்க. காம்படிஷனாக பார்க்கலாம், பட் ஒரு ஜெலசி இன்செக்யூரிட்டிலாம் எதுக்கு? அதெல்லாம் இல்லாமல் இருந்தாவே நல்லா இருக்குமே. நீங்கள் இப்போ எனக்கு ஒரு 4 இயர்ஸ் அந்தமாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஒரு 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷர் வந்து வேலைக்கு ஒரு புதுசாக ஒரு ஆள் வராங்கன்னா அவங்கக்கிட்ட தயவு செஞ்சு அவங்க அவங்க தப்பு கூட பண்ணட்டும், நீங்கள் திட்டுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பர்சனலாக அட்டாக் வந்து பண்ணாதீங்க. நிஜமாகவே அவங்க வேலையை விட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்க லைஃப்லேயே அந்த வேலையை நினைக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து அந்த பர்சனை மட்டும் ஹர்ட் பண்ணல, அவங்களோட லைஃப்லேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு ஒருத்தர் வராது, அங்கே ஏதோ ஒன்று நடந்துருச்சு, அவங்க பயந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜாப் அவங்க ஹேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிக்காது. சில பேர் வந்து கான்ஃபிடெண்ட்டாக நான் வருவேன்னு சொல்லிட்டு வரவங்களும் இருக்காங்க. ஒரு வீக்னஸ் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஒருத்தர் பயந்துட்டாங்க, அவங்க வந்து அவங்களோட வீக்னஸ் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க போயிடுவாங்க. நீங்கள் வந்து ஒருத்தரோட க்ரோத்தையே வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, அடக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சில பேர் இது தெரியாமையே கூட பண்ணிகிட்ருக்கலாம். மேபி ஒரு ஃபன்னுக்காக. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. வேலை செய்கிற இடத்த அப்புறமா போயிட்டு நீங்கள் வந்து மேனேஜர் கூடயோ ஒரு ஹையர் அஃபிஷியல் கூடயோ க்ளோஸாக இல்லாத பீப்புள் பற்றி தப்பாக சொல்கிறீங்களே, அது வந்து நிறைய ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸில் நடக்குது. அது ஏன் அது ஒரு புதுசாக வந்த ஆளுக்கு அது எப்படி ஃபீல் ஆகும்? அவங்கள பற்றி தப்பாக அவங்க சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறாங்க, அவங்க வந்து இக்னோர் பண்ணுறாங்கன்னா அது எப்படி அவங்களுக்கு ஃபீல் ஆகும்னு உங்களுக்கு தெரியாது. மேபி நீங்கள் மறந்துட்டீங்க. நீங்கள் ஃப்ரெஷராக வரும்போது மேபி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருந்திருக்கலாம். நவடேஸ் எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் வந்து இருக்காது, சரிங்களா? இதை என்ன பண்ணணுன்னா, இந்த ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் நடக்காமல் இருக்கணும்னா அங்கே இருக்கிற மேனேஜர், அங்கே இருக்கிற ஹையர் அஃபிஷியல்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தால் அவங்களுக்கும் ஒரு ஹியூமனிட்டி அந்த எப்படி ட்ரீட் பண்ணுறது அதெல்லாம் வந்து நிச்சயமாக அவங்க சொன்னால் கேட்பாங்க. இப்படி நடந்துகிட்ருக்குன்னு நீங்கள் மானிட்டர் பண்ணணும், நடக்குதா இல்லையான்ட்டு. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் மீறி பணம் எல்லாத்தையும் மீறி நமக்கு என்னென்னா ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படி தான் நம்மளோட இதில் இருக்குது. ஒரு மனுஷன்னா அதுதான். ஸோ அதை நம்ம பண்ணலையோ அப்படிங்கிறது வந்து யோசிக்கும்போது நிறைய நம்ம பணத்தை நோக்கி தான் ஓடிட்டுருக்கோமே ஒழிஞ்சு அந்த மாதிரி ஒரு
என்னடா வந்து கொஞ்சம் கொள்ளவணுமா, ஐயோ நீ அழுவாத அப்படிலாம் இல்லை. ஒரு பேசிக்காகவே நம்ம எதுவும் ஃபாலோ பண்ணலையே, பேசிக்காகவே ஒரு ஹர்ட் ஆகும்போது யாராவது எனக்கு இப்படி ஆச்சா அப்படின்னு வந்து நம்ம கேட்குறது இல்லையே. ஏன் வந்து ஒரு காம்படிஷனாகவே லைக் ஒருத்தர் நினைக்கிறாங்க எனக்கு புரியல. இதுதான் ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ். இன்னும் நிறைய இருக்குது. ஒருத்தர் பற்றி ஒருத்தர் பேசுகிறது, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க மாதிரி இருப்பாங்க, அவங்கள பற்றி நம்மக்கிட்டே வந்து பேசுவாங்க. அப்போ நம்மளுக்கு கொஷின் வரும், இவங்க என்னடா அவங்கக்கிட்ட இப்போ தான் நல்லா பேசுனாங்க, ஆனால் வந்துட்டு அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறாங்க, அப்படின்னா என்னை பற்றி மற்றவங்ககிட்ட போய் தப்பாக தான் பேச போகிறாங்க. ஓகே, அதனால் யாரையுமே வந்து மோஸ்ட்டாக நம்பாதீங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா கவனிங்க, ஒரு 10 days 20 days கவனிங்க. அப்புறமா வந்து யார் கூட நீங்கள் மிங்கிள் ஆகலான்னு சொல்லி யோசிங்க. எடுத்த ஒன்று போய்ட்டு ஹாய் பாய் ஹக் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க நல்லவங்கன்னு நீங்களே வந்து அசியூம் பண்ணிக்காதீங்க, சரிங்களா? ஸோ நான் பண்ண தப்புலாம் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்காக நீங்கள் பேசலைன்னா வேறு யார் வந்து பேசுவாங்க? எனக்கு புரியுது, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து போகிறவங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பேக்கப்லாம் கிடையாது. நமக்கு ஒரு பிஸ்னஸ், நம்ம பேரண்ட்ஸ் யாரோ ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இந்த வேலை இல்லைன்னா இன்னொன்று அப்படிங்கிற ஒரு அந்தளவுக்கு இன்னும் நம்ம தைரியம் வரலன்னு தான் சொல்லுவேன். அப்படி தைரியம் வரணும்னு தான் நான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட கூட. இல்லை, தைரியம் இல்லைனாலும் அது தப்பு சொல்ல முடியாது. அவங்களோட வந்து ஒருத்தர் வீக்காக இருக்கிறாங்கன்னா அவங்கள அடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே. அதுதான் வந்துட்டு வீக்காக இருக்காங்கன்னு தெரிஞ்சுமே நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாமே போயிடணும். அதுதான் வந்து ஆஃபீஸில் நடக்குது. எவ்வளோ பேர் வேலையை விட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே போகிறாங்க, உங்கள் ஆஃபீஸில் போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரு மேனேஜராக என்ன பண்ணியிருக்கீங்க? இவன் இல்லைன்னா வேற ஆள், இவன் இல்லைன்னா வேற ஆள், அப்படி தானே பார்க்குறீங்க? அவங்களோட லைஃப் வந்து அவங்களால ஹர்ட் ஆகிருக்கு, அவங்களால அது சேஞ்ச் ஆகிருக்கு, அதை வந்து யாருமே யோசிக்கிறதில்ல. திஸ் இஸ் நவடேஸ் வேர்ல்டு. அதை வந்து நம்ம வந்து மாற்ற முடியாது. அதனால தான் சில பேர் நிறைய ஐடி ஜாப்லாம் சம்பாரிச்சுட்டு இன்னும் சம்பாதிக்க வாய்ப்பு இருந்தாலும் அவங்களோட கிராமத்துக்கு ஆடு மாடு மேய்க்க போயிடுறாங்க. அதுவே பெட்டர்னு நினைக்கிறேன். ஆடு மாடு அவங்கள வந்து காலை தான் மிதிக்கும், கழுத்து இருக்காது. அதுதான் இந்த வீடியோஸ் கடைசி வரைக்கும் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. போராக தான் இருக்கும். மைக்கில் அதனால வாய்ஸ் ஸ்லோவாக தான் கேட்கும். வாய்ஸ் எங்கெங்கே நம்ம ரைஸ் பண்ணோமே அங்கெல்லாம் ரைஸ் பண்ணாமல் விட்டுறோம். அதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த வீடியோவில் வாய்ஸே இல்லைனாலும் கடைசி வரைக்கும் யாராவது வீடியோஸை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா லைக் போடுங்க. கடைசி இன்றைக்கி ஓகே, என்னோடய குரலுமே சளி பிடிச்சதுனால இப்படி இருக்குது. ஸோ வணக்கம்.